நம்ம கர்நாடகாவில் இருக்கிற கோகர்ணா பக்கம் இருக்கிற யானை கேஸ் வந்திருக்கோம் ஃபேமிலியோட. என்ட்ரி ஆன உடனே ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. நல்ல மலை, அதிலே போயிட்டுருக்கோம். ரெட் அலர்ட் விட்டுமே இவ்வளோ டூரிஸ்ட்டு சம்மரில் இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த மலையா ட்ரெஸ்ஸில் எப்படி வேணால் சொல்லிக்கலாம், மாற்றி மாற்றி அடிக்குது. இந்த ட்ரெஸ்ஸில் மலையும் ஏதோ அதை என்ஜாய் பண்ண மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. மழை கொஞ்சம் ஹெவியான மாதிரி தெரியுது, பட் வந்துட்டோமே, பார்த்து தானே ஆகணும். வழியெல்லாம் சேறு சகதியமாக இருக்குது. இது பார்த்தீங்களா, காற்றாட்டு வெள்ளம், காற்றுல போகிற ரிவர் சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம ஃபேமிலியெல்லாம் அங்கே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ண வேண்டியது இருக்குது. நல்லா டீப் ஃபாரஸ்ட்டில் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், டால் ட்ரீஸு, ரெயின், ரிவரு, இதில் ட்ரெக் பண்ணி போன அனுபவம் இருக்குல்ல உங்களுக்கு. ஜீப் சஃபாரி மாதிரி இருக்குது, பட் பப்ளிக் இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி இங்கே லோக்கல்ஸாக இருக்கும். வீலாக் பண்ணுற ஐடியா எல்லாம் வரல. ஃபேமிலியோடு வந்து இந்த வேலையை பண்ண வேணாம்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம வீலாக் பண்ணலாம் எப்படி சொல்லுங்கள். அதனால தான் இப்போ பாருங்கள், மரம் ஒன்று விழுந்துருக்கு. இந்த மலையிலே உங்களுக்கு எதுக்குடா இந்த வேலைன்னு கேட்குறீங்களா? வேறு வழி இல்லையே. இந்த இடத்த பாருங்கள், எவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபால்ஸு. இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு இதெல்லாம் பார்க்க முடியாது. காட்டாற்று வெள்ளம், அந்த சவுண்டு எப்படி இருக்குது, நேச்சர் அப்படியே கேளுங்க. அந்த மலையோட சத்தம், லஷ் க்ரீன்னுவாங்க இல்லையா, எப்படி இருக்காது. நேச்சரோட அழகை எதால் பீட் பண்ண முடியாது இல்லையா. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ தான் சொல்லியிருந்தேன், இந்த நேச்சர் இருக்குமா ஒன்றா 10 yearsன்ட்டு. அதுக்கான கோட் வந்துச்சு, சேவ் நேச்சர் ஃபார் த பெஸ்ட் ஃபியூச்சர். இவர் என் சன் வைபவ். சே ஹாய். இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு செக் டேம். நம்ம எவ்வளோ மழை போனாலும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு, சில்லுன்னு தான் இருக்கும். சுத்தமான தண்ணி. இந்த மரம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எத்தனை 100 வருஷமாக வாழுதுன்னு தெரியல, செமையாக இருக்குது. ஒரு 20-30 பேர் சேர்ந்தால் கூட பிடிக்காது, வீடியோ ஜஸ்டிஃபை பண்ணாது இதோட உயரமும் இந்த சைஸும். பட் பாருங்கள், கன்னடா நேம் நீலி மரம். காட்டோடை, இதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கங்க நம்ம நார்மலாக நேரத்தில் வந்தால் இப்படி இருக்குமா? இந்த டைமில் வந்தால் தான் இப்படி பார்க்க முடியும். செமையாக இருக்குல்ல. வழி ஃபுல்லாக இந்த ஃபால்ஸ் தாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்லிப்பரியாக இருக்குது. அகெயின் சேம் கோட், சேவ் ஹெட். We have nowhere else to go than our head.
கரெக்டுங்களா? we don't have any other place to go and live. எங்கள் வீட்டில் வந்துட்டு இருக்காங்க அவங்க, எங்கள் பக்கத்து வீடு. ஸோ ஒரு ஊரே டூர் வந்திருக்கோம். வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், பட் இந்த இடத்த பார்த்தா இனிமேல் எடுக்கணும்னு தோணுது. மண்ணெல்லாம் எவ்வளோ அரிச்சிருக்கு பாருங்கள் இந்த மலையில், இது வழியாக போகிற தண்ணினால். இன்னும் 500 மீட்டர்ஸ் இருக்குது. இந்த 500 மீட்டர்ஸ் மட்டும் ஸ்டெப்ஸு கிளைம் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஆஸ் யூஷுவல் அதே டென்ஸ் டீப் ஃபாரஸ்ட்டில் மலையில் நினச்சிட்டு போயிட்டு இருக்கோம் ட்ரக் பண்ணி. கோகை தெரியும் பாருங்கள். Reached almost. Here you go guys. Look at the beauty. யானா கேவ்ஸ், கர்நாடகாவில் இருக்கிற யானா குகை. யானை தான் யானையா ஆச்சான்னு தெரியல, யானாவா ஆச்சான்னு தெரியல. கோகர்ணா வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாத பாருங்கள். 44 kilometers from Gokarna beach. Exacta 44. வந்தாச்சு. Nature's beauty. இங்கே பாருங்க, மழை பெய்யுது. அந்த கேவில் இங்கே பார்த்தீங்களா, குணா கேவ் மாதிரி இருக்கா. Protect the nature from the effect of pollution and global warming. Another quote. Sorry, quote. எப்படி இருக்கு பாருங்க. மேன்மேடு கிடையாது, நேச்சர். எப்படி இருக்கு பாருங்க, அங்கங்கே செடிக்கு வச்ச மாதிரி. இன்னும் கொஞ்சம் தளவு போக வேண்டியது இருக்குது. இது இந்த கேவோட எக்ஸ்டெண்டட் இதுதான். கீழே வரையும் இருக்கு. மழை பெஞ்சு பாசி பாருங்க. எங்கள் மனசையே தேர்த்திக்கிட்டு இதோன்னு போயிட்டுருக்குறோம். எங்கள் அத்தை வேறு நடக்க முடியாது, வீட்டு படி கூட இட மாட்டாங்க. இப்போ பாருங்கள், கஷ்டப்பட்டு நடந்து வந்துருக்குறாங்க. I want to finish it early, so I'm planning to run for some time. வந்துட்டோம். Here you go guys. அவதாரில் பேண்டோரா போவாங்க, அப்போ மிதக்கும் பாறைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக இருக்குன்னு நினைப்பீங்க, பட்டு வீடியோஸ் எப்போவுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நேச்சரோட பியூட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அதுவும் இந்த ட்ரெஸ் இல்லை, இந்த ட்ரெக்கிங்கு, டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, இந்த கேவ் சூப்பர் இல்லை? வந்தாச்சுங்க, இதுதான் என்ட்ரன்ஸ், கேவோட என்ட்ரன்ஸ். இது இன்னொரு கேவு, இது ரெண்டாவது கேவு. இது ஜஸ்ட் ஆப்போசிட் இதில். ஆமாம், எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தளவு ட்ரெக் பண்ணால் தான் இந்த இடத்த பார்க்க முடியும். மேலே போலையா? எப்படி இருக்குன்னு பாருங்கள் ட்ரெஸ்ஸிலோட.
இட்ஸ் ஆன் தி அதர் சைடு. உள்ள கோயில் உள்ள என்ட்ரி வந்து இங்கே வந்துட்டு இதுக்கு மேலேயும் கிளைம் பண்ணி போகணும். வாப்பா. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரக் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸும் கிளைம் பண்ணணும். கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்க வரலாம். டயர்ஸும் ட்ரக்கிங் தான். முஃபாசாவில் ஒரு கேவ் இருக்குமே, அந்த மாதிரி இருக்குங்களா? அதானே கோகா எப்படி இருக்கு பாருங்க. ஓ சூப்பரா டேக்கிங் சமால. கோகைக்குள்ள ஒரு மரம். என்னப்பா? அம்மா வராது. பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன். பாருங்க மேலேருந்து அந்த மலை ட்ரெஸ்ஸில் போலாம்ப்பா. கைப்பிடிப்பா. இங்கே பாருங்க இந்த கேவுக்குள்ள. ஆமாப்பா, சாமியாக இருக்குல்லப்பா. முஃபாசாவில் இருக்கிற கோகை மாதிரி இருக்குல்ல. ஆமாப்பா, நம்ம நிறைய மூவிஸில் இந்த மாதிரி ஜாயிண்டில் வந்து ஒரு ராக் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். இங்கேயும் அதே தான். அவ்வளோதான், கேவ்ஸ் முடிஞ்சது. இது ஒரு கேவு. பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் இல்லைங்களா? இதுங்க பாருங்கள், வெளியே இருக்கிற இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேச்சர்ஸ் பியூட்டி. இது நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வீடியோ என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எடுத்தாலும் இட் கேனாட் ஜஸ்டிஃபை தி பியூட்டி. நான் ஒருத்தா அவ்வளோதான். பார்த்துட்டு கீழே வந்துட்டு இருக்கோம். ப்ராப்ளி நாங்கள் தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இருட்ட போகுது. ட்ரெஸ்ஸில் ஒன்றும் இருந்துட்டு தான் இருக்குது. ஒர்த்து வருமா ஒர்த்துன்னு வாங்கலையா, அந்த மாதிரி இருந்தது. மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. முடிஞ்சால் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். வயசானவங்க நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பட் அதர்வைஸ் இட்ஸ் ஒர்த்து வருமா ஒர்த்து. ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, நேச்சரோட பியூட்டி, டீப் ஃபாரஸ்ட்டு, வேறு என்னங்க வேணும்?